இங்கே ஒரு டைம் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் எதுக்குமே அப்ளை பண்ண முடியாது. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்க எல்லாத்துக்குமே கோர்ட்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன, எப்படி, யார் யார் அப்ளை பண்ணலாம் எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம், வித் ப்ரூஃபோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்டிஎம்னா தமிழ் வழிச் சான்றிதழ். அது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரியும். அதுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு விட்டுருக்காங்கன்னா 20%. இதில் பல குளறுபடி இருக்குது. அது என்ன ஏதுன்னு வாங்க தெளிவாக பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் தடவை ஒரே ஒரு முறை தான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு யாருக்குமே கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிஎஸ்டிஎம் நீங்கள் தமிழ் வழியில் தான் படிச்சிருக்கீங்க, ஆனால் குரூப் 4ல் பாஸ் ஆகிட்டீங்க. குரூப் 2ஓ குரூப் 2ஏ ப்ரிப்பேர் பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எனி கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும், சொல்லப்போனால் கிராம நிர்வாக உதவி அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தில் சின்ன சின்ன போஸ்டிங் இருக்குல்ல, அதில் இருந்தால் கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாது. குரூப் 4னால் குரூப் 4 ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது பண்ணவே முடியாது. ஒரு டைம் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம் வேஸ்ட்டு தான். இதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக கிடையாது. நெக்ஸ்ட் லோக்கல் அத்தாரிட்டியோட நீங்கள் ஒரு கிராம பஞ்சாயத்தில் ஏதோ ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு எனி அத்தாரிட்டி ஸ்டேட்டில் வேலை பார்த்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சொல்கிறேன், அப்படி எந்த இதில் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. ஒன் டைம் தான் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஒன் டைமில் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணாமல் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் நெக்ஸ்ட் குரூப் 2க்கோ எதுக்கோ அப்ளை பண்ண முடியாது. நான் 4th பாருங்கள். கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட கம்பெனி இருக்கும் தெரியுங்களா, அந்த இதில் வேலை பார்த்தா கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ண முடியாது. ஆக மொத்தம் நீங்கள் வேலை பார்க்காம இருக்கணும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாது. அதான் ரூல்ஸு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.